ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் நினைக்கிறேன் அவளோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 16. அன்றைக்கு காலை செய்தியாக ஒரு நியூஸ் இணையத்தில் வேகமாக பரவி கொண்டு இருந்தது. மாடலிங்கில் வேகமாக முன்னேறி கொண்டு இருந்த சஞ்சனா புதியதாக ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் என்ற செய்திதான். விதவிதமாக அழகாக சிரித்து கொண்டிருந்தால் அந்த நிகழ்ச்சியில். மும்பையில் குடியேறி இருந்தவள் தற்போது இங்கே வந்திருந்தாள். அது மட்டுமல்ல, 3 வருடங்களுக்கு முன்னால் தொழிலதிபர் பாலாவோடு சேர்ந்து கிசுகிசுக்கப்பட்டவர். அதன் பிறகு எந்த ஒரு செய்தியும் இல்லை. தற்போது மீண்டும் இங்கே வருவது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இணையத்தில் வந்த செய்தியை பார்த்தவள் அப்படியே போட்டோக்களை பார்க்க அதில் சஞ்சனா சிரித்து கொண்டிருந்தது பாலாவோடு தான். சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது இவளுக்கு. ஆர்வமாக கூட இருந்தது. ஏனென்றால் சஞ்சனாவை இவளுக்கு மிகவும் பிடிக்கும். சிறு சிறு விளம்பர படங்கள், சில நிகழ்ச்சிகள் என வந்து கொண்டிருந்தால் ஏனோ அவளுடைய முகம், அவளுடைய சிரிப்பு எல்லாமே இவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஆரம்பத்திலிருந்து இவளது வளர்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறாள் வைஷ்ணவி. பாலாவின் புகைப்படத்தை பார்க்கவும் ஆர்வம் தாழாமல் நேரடியாக நந்தினியிடம் பேச்சு கொடுத்தாள். சித்தி, என்ன ஒரு விஷயம் கேட்கணும், சொல்லுவீங்களா என்று கேட்க, நீ கேட்டு நான் என்ன சொல்லாமல் போயிடுறேன், என்ன தெரியணும் சொல்லு என்று கேட்க, பாலாவும் சஞ்சனாவும் இருக்கிற புகைப்படத்தை தன்னுடைய மொபைலில் எடுத்து காட்டியவள், இது பாலா சார் தானே என்று கேட்க, இன்னும் சார் தானா? ஆல்ரெடி தாத்தா அவங்ககிட்ட சொன்னாங்கல்ல, மாற்றி கூப்பிடு, வித்தியாசமாக இல்லையா உனக்கு? ஆமாம், இது பாலா தான். அப்படின்னா இந்த செய்தி உண்மையா? அடுத்த கேள்வியை கேட்க, ஆமாம், இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. முன்னாடி நடந்தது. சஞ்சனாவோட அப்பா பிஸ்னஸில் அவங்களும் ஒரு பார்ட்னர். அந்த வகையில் சஞ்சனா ரொம்ப நல்லா தெரியும். ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருந்தா. கிட்டத்தட்ட இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான் வளர்ந்தது. ஆனால் அவளுக்கு நாகரிக மோகம், பிரபலமாகணும் ஆசை நிறைய இருந்தது. பாலாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கூட பாலாவை பிடிக்கும். ஓ, அப்புறம் ஏன் சித்தி கல்யாணம் பண்ணி வைக்கல? கல்யாணத்துக்கு பேசும்போது தான் இந்த விஷயமே தெரியும். சஞ்சனாவோட ஆசை கனவு எல்லாமே வேற இருந்துச்சு. அவன் மாடல், சினிமா துறையில் பிரபலமாகணுங்கிறது அவளோட கனவாக இருந்துச்சு. இங்கே பாலாவோட நிலைமை உனக்கு தான் தெரியுமே. தாத்தாவுக்கு முடியாமல் இருந்த அந்த நேரம், அவளோட அப்பா அம்மாவும் இறந்த அந்த நேரத்தில் தான் ஒரு நல்ல நிகழ்வு வீட்டில் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி பாலாவுக்கு சஞ்சனாவை பெண் கேட்டோம். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா. எங்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். ஏன் சித்தி, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாங்களா? ஆமாம், பாலா அவளுக்கு செலவு பண்ணின தொகையெல்லாம் கணக்கே கிடையாது. அவள் ஒரு பொருளை ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா கூட அதை அந்த நிமிஷமே வாங்கி கொடுத்துடுவான். அந்த அளவுக்கு உயிராக இருந்தான். அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது பாலாவுக்கு பெரிய அதிர்ச்சி. அதே நேரத்தில் நான் நடிக்கணும், நான் மாடலிங்கில் பெரிய ஆளாக வரணும், ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும், அது இங்கே இருந்தால் நடக்காது, நான் மும்பை போக போகிறேன், போயிட்டு வந்த பிறகு வேணும்னா நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அது பாலாவுக்கு பிடிக்கல. அத்தனை வருஷம் கூட இருந்தும் கூட சஞ்சனாவால் அவனோட குணத்தை புரிஞ்சுக்க முடியல. பாலா கொஞ்சம் பிடிவாதக்காரன். ஒன்று பிடிக்கும்னா பிடிச்சவங்களுக்காக உயிரையே கொடுப்பான். அதே நேரம் பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டா மொத்தமாக தூக்கி எரிஞ்சிடுவான். சஞ்சனா விஷயத்தில் அதுதான் நடந்துச்சு. தாராளமாக நீ மும்பை போகலாம், அப்படியே போகிறதுனா ஒரேடியாக போயிடு, மறுபடியும் என்னை தேடவோ என்னை பார்க்க வரவோ கூடாதுன்னு சொன்னான். சஞ்சனாவும் அதுக்கு சம்மதிச்சிட்டா போல இருக்குது. மொத்தத்தில் அவனோட காதல் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவன் வேலை அதில் மட்டும்தான் கவனத்தை செலுத்தினான். இது வரைக்கும் இந்த வீட்டில் சஞ்சனா பற்றி யாரும் பேசக்கூடாது, பேசினா அவ்வளவுதான், என்ன செய்வான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு கோபம் வரும். இப்போ மறுபடியும் இங்கே வரப்போகிறா. என்னென்ன பூகம்பம் நடக்க போகுதோ தெரியல என்று சொல்லிவிட்டு நந்தினி நகர இவளோ யோசனையில் ஆழ்ந்த பாலாவிற்கும் சஞ்சனாவிற்குமான உருவ பொருத்தத்தை மனக்கண்ணில் நிறுத்தி பார்த்தால் ரொம்ப அழகான ஜோடி, ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. அப்புறம் என்னவா, காசு பணம் எல்லாம் ரொம்ப முக்கியமோ? ஏன் இந்த பணக்காரங்க எப்பவுமே பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? பாலா மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா யோசிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கணும். எவ்வளோ கேரிங், எவ்வளோ கூட இருக்கிறவங்க மேலே அன்பு. இதெல்லாம் இந்த சஞ்சனாவுக்கு தெரியல போல. நமக்கு எதுக்கு இதெல்லாம், பெரிய இடத்து விவகாரம், அவங்க என்னவோ செஞ்சுக்கிட்டோம், நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சஞ்சனாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், அதுதான் இப்போ நடக்காது போல இருக்குது. இவங்க சஞ்சனா மேலே இந்த கோபத்தில் இருக்கும்போது வாய்ப்பே இல்லை. சரி விடு வைஷ்ணவி, என்னைக்காவது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வராமலா போயிடுவாங்க? இந்த துணிக்கடை, நகைக்கடை, எத்தனை கடைகள் ஓப்பன் பண்ணுறாங்க, ஏதாவது ஓப்பனிங்குக்கு சஞ்சனா வரத்தானே செய்வாங்க. அன்னைக்கு போய் ஹாய் சொல்லிக்கலாம், அதுக்கு மேலே எல்லாம் ஆசைப்படக்கூடாது என நினைத்தவள், ஓகே இதை இதோட விட்டுடலாமே, நம்ம மறுபடியும் பாலா சாரை பார்த்தோம்னா வேணும்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பார்க்கலாம். கேட்டாலும் சொல்லிடுவாரா என்ன, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவார். உண்மையை சொல்லப்போனால் நான் சின்ன பொண்ணு தான், ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்கிறது தான் அவங்களுக்கு தெரியல என்றபடி நகர்ந்தாள் வைஷ்ணவி. அன்றைக்கு காலையில் உணவு உண்டு கொண்டிருக்கும் போது தாத்தா மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். வைஷ்ணவி, உனக்கு போர் அடிக்கலையா? வீட்டுக்குள்ளேயே இருக்கிற தாத்தா.
ஆமாம் தாத்தா, நிஜமாவே கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. இருந்து தானே ஆகணும். சரி, நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா அப்பா கூடயாவது போய் செட்டில் ஆவேன். அதுக்கும் வழி இல்லை. இங்கே 4 சுவத்துக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது. நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற? நீ ஏன் பாலா கூட ஆஃபீஸ் போகக்கூடாது என்று சொல்லவும் கையில் வைத்திருந்த நீரை அருந்தி கொண்டிருந்தவளுக்கு புறையேறியது. சட்டென நீரை கீழே வைத்தவள், என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஏன் இப்படியெல்லாம் திடீர்னு முடிவெடுக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்புறமா நான் பெருசாக படிக்க எல்லாம் இல்லை. எனக்கும் இந்த ஆஃபீஸ் ஒர்க் தெரியாது. நான் சுத்த வேஸ்ட்டு தாத்தா. என்கிட்ட இதெல்லாம் சொல்லறதே வேஸ்ட்டு. அப்புறமா அப்புறமா என்ன சொல்லு? பாலா சார் நான் நல்லா வேலை பார்க்குறாங்களே, அப்புறம் எதுக்கு நான் நடுவில்? அப்படியெல்லாம் இல்லை வைஷ்ணவி. எப்படியும் நீ என்னோட மகளோட பொண்ணு. என்னோட சொத்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் நீயும் ஒரு பங்குதாரர், புரியுதா? இந்த சொத்தில் உனக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறப்போ என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுமில்ல, அதுக்காக சொல்கிறேன். ஐயோ இல்லை தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் அன்பு மட்டுமே எனக்கு போதும். அதை தவிர்த்து எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், எந்த சொத்தும் வேண்டாம் என்று சொல்ல, என்ன பாலா நீ பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அவள் இப்படி சொன்னான்னா நீ அப்படியே விட்டுடுவியா? என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு, நம்மளோட வரவு செலவு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. நீ இன்னையில் இருந்து அவளை ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போ, சரியா? வைஷ்ணவி திரும்பி பார்த்தவன், ஓகே தாத்தா, நீங்கள் சொல்லி மறுக்க முடியாது. கிளம்பு, இன்னையிலேருந்து என் பின்னாடி வா. சாயங்காலமாக 6 மணிக்கு விடுறேன். டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துடு என்று சொன்னவன் எழுந்து நகரப்போக, என்னடா ஏன் இப்படி மொட்டையாக பதில் சொல்லிட்டு போகிற? சாயங்காலம் நீ வரும்போது அவளை அழைச்சிட்டு வந்தால் போதும், சரியா? வேலையை பாரு, நான் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றா நான் சரி பண்ணணும் என்று சொல்ல, சரி தாத்தா என்று விட்டு நகர்ந்தான். வைஷ்ணவி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். என்ன தாத்தா சொல்லுங்க? உன்னோட பிறந்தநாள் எப்போ வருது? பாரு, வந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை என்று சொல்ல இவளை திரு என விழித்தாள். பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இருந்தார்கள் தான். அங்கு கொடுத்த தேதி வேறு ஒன்றுதான். இவள் பிறந்தது என்றைக்கு என்று இவளுக்கு தெரியாது. இவளுடைய தந்தையும் இன்று வரையிலுமே சொன்னது இல்லை. இவள் பிறந்த சிறிது நாட்களிலேயே தாயாரை பறி கொடுத்திருந்தாள். அதனால் தந்தையும் பெரியதாக அதில் கணக்கேலெல்லாம் வைத்து கொள்ளவில்லை. தேதியை கேட்டால் அவரே குழம்பி போவார். ஏனென்றால் இவளுடைய தாயார் இறந்த அதிர்ச்சியில் அவர் அந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை மறந்திருந்தார். அதில் இவளுடைய பிறந்த தேதியும் ஒன்று. பெரியதாக இவளும் கண்டுகொண்டது இல்லை. சரியான தேதி தெரியாமல் தலையை சொரிய பள்ளியில் சேர்க்கும்போது அந்த நேரத்தில் தோன்றிய தேதியைத்தான் சொல்லியிருந்தது. சட்டன தேதியை சொல்ல, அடடா, பிறந்த நாளைக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. நல்ல வேலை இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன், இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது என்றவர் நந்தினியை பார்த்து, என்ன நந்தினி, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப நாளாச்சு இல்லையா? இந்த பிறந்த நாளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் பெருசாக கொண்டாடினா என்ன சொல்கிற என்று கேட்க, வைஷ்ணவி வேகமாக, அதெல்லாம் வேண்டாம் தாத்தா, நான் எந்த பிறந்த நாளையுமே கொண்டாடினது இல்லை. நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே அம்மா இறந்துட்டாங்க. அதனால் பெருசாக கொண்டாடுறது கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. இத்தனை நாள் கொண்டாடாட்டி என்ன? இப்போ தாத்தா நான் இருக்கிறேன். இதோ இந்த குடும்பமே உனக்காக இருக்குது. கட்டாயமாக கொண்டாடுறோம். அந்த நாளை அழகான நாளாக்கி காட்டுறேன். இத்தனை வருஷம் பிறந்த நாள் கொண்டாடலைங்கிற மன வருத்தத்தை ஒரே நாளில் மாத்திரம் என்றவர், நந்தினி உன்னோட பொறுப்பு தான், ஜெகன் நீயும் தான், 2 பேரும் இந்த பொறுப்பை கவனிச்சுக்கணும், சரியா என்று நகர்ந்தார். சொன்ன நேரத்திலிருந்து நந்தினி வேறு விதமாக மாறியிருந்தார். இவளுக்கு தேவையான உடை நகை என பார்த்து இவளை அழைத்து கொண்டு கடையாக சுற்றி கொண்டிருந்தாள். இவளுக்கோ மனதிற்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் சம்பளம் என்று பணத்தை அக்கௌண்டில் போட்டு கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் நேரத்தில் என்னவோ இவர்களுடைய மொத்த பணத்தையுமே ஏமாற்றி வாங்கி கொள்வாள் என்பது போல இங்கே நடக்கும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது உள்ளுக்குள் உதறல் எடுக்கத்தான் செய்தது. நிச்சயமாக தவறாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், அதிலுமே இப்போது சமீப காலமாக பாலாவை பார்க்கையில் இவளுக்கு மிகவும் பிடித்தது. அவனுடைய அன்பான கனிவான பேச்சு, அதுவும் இவளிடம் சிறு பெண் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் இவளை கவனிக்கும் கவனிப்பு, அவ்வப்போது பணத்திற்காக இப்படியெல்லாம் செய்வாயா என தலையில் விழும் கொட்டு என உரிமையோடு பழக ஆரம்பித்திருந்தான். அந்த உரிமையை இவளும் மனதிற்குள் ரசித்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 17. இவள் ஆஃபீஸிற்கு செல்ல ஆரம்பித்த சில நாட்களாகி இருந்தது. சற்று பயத்தோடு தான் அவனோடு செல்வது. அவனும் சிறு பிள்ளை போல தான் இவளை ட்ரீட் செய்தான். ஓகே வந்தாச்சு இல்லையா, கடைக்கு போ, சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வா. அதை தாண்டி நீ ஏதாவது வாங்குறதுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம், ஆனால் உன்னோட சம்பளத்தில். அந்த பணத்தை கட் பண்ணிவிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்ல, பாலா சார் எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நான் வீட்டில் இருக்கிறேன் என்றால் தாத்தா விடமாட்டேங்கிறாங்க. இங்கே வந்தால் உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது.
என்னை பார்த்து நீ பயப்படுறியா? சரியா போச்சு. இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும். சரி சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் உங்கள் ஆஃபீஸ் ரூமை சுற்றி பார்க்குறேன் என்றவள் ஒவ்வொரு டிராவாக திறந்து பார்த்து மூடிக்கொண்டிருந்தாள். இதோ பாரு, வேலை செய்கிறத டிஸ்டர்ப் பண்ணாத, சத்தம் இரிட்டேட் ஆகுது என்று சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் பாலா சார் என்று கூறினாள். என்ன கேட்கணும்? அன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், என்னோடய மொபைலில் தான். சரி, அதுக்கு என்ன? இல்லை, இதில் உங்கள் பற்றின செய்தியும் வந்திருந்தது. என்ன வந்துச்சு? அது பாலா சார், சஞ்சனாவுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி நியூஸ் பார்த்தேன். ஏன், நீங்கள் சஞ்சனா கிட்ட பேசுகிறதே இல்லையா? அவங்க ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? எதுக்காக இத்தனை கேள்வி கேட்குற? இல்லை, எனக்கு சஞ்சனா மேமே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய அவங்களோட விளம்பரத்தை பார்த்துருக்குறேன். டால் மாதிரி முகம் இருக்கும், அழகான கண், மூக்கு, வாயின்னு அவ்வளோ அழகு. அவங்கள மாதிரி எல்லாம் நம்ம ஆகவே முடியாதுன்னு நினச்சிருக்கிறேன். லைஃப்பில் ஒரு தடவையாவது அவங்கள பார்க்கணுன்னு நினச்சிருக்கிறேன். ஒரு வேளை உங்ககிட்ட அவங்க மறுபடியும் வந்து பேசினா என்ன அறிமுகப்படுத்தி விடுவீங்களா? இதை பாரு, நடக்காத விஷயத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அப்புறமா சஞ்சனா பற்றி பேச்சு எடுத்தால் எனக்கு பிடிக்காது. ஆமாம் சார், இந்த அளவுக்கு லவ் பண்ணுறவங்க எப்படியும் இதை தான் சொல்லுவாங்க, பிடிக்காது பிடிக்காதுன்னு. ஆனால் ஆளை நேராக பார்த்தா எல்லாமே மாறிடும். இதை பாரு, இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டேன்னா, நீ இங்கே இருக்க வேணாம், கிளம்பு, நான் தாத்தா கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறேன் என்று ஃபோனை எடுக்க, இல்லை வேணாம் வேணாம், நானே ஒன்றும் கேட்கல, இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்னவள் மறுபடியும் அடுத்த டிராவை ஓப்பன் செய்ய அங்கே இவன் சேகரித்து வைத்திருந்த ஃபைலை பார்த்தவள், இந்த ஃபைலுக்குள்ளே நிறைய நியூஸ் பேப்பர் மேலே தெரிகிறது போல இருக்க ஆர்வத்தில் எடுத்து ஓப்பன் செய்து பார்த்தால் அது சங்கர் அனுப்பியிருந்த ஸ்டேட்மெண்ட். இவன் தேடிக்கொண்டிருக்கிறான் என்கின்ற அடையாளத்திற்கானது. இரண்டொரு பக்கங்களை படித்தவள் அமைதியாக அந்த ஃபைலை மூடி வைத்துவிட்டு, இன்னும் கூட அந்த பொண்ணை தேடுறீங்க தானே? அப்போ பொண்ணு உயிரோடு இருப்பா தானே என்று கேட்க சட்டென்று திரும்பி பார்த்தவன், ஆமாம், ஏதோ ஒரு நம்பிக்கை தாத்தா கிட்ட. அந்த நம்பிக்கை பொய்யாகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். உயிரோடு இருந்தால் நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். உயிரோடு இருந்தால் சந்தோஷந்தான். சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டா நல்லா இருக்கும்ல. நான் சீக்கிரம் கிளம்பிடலாம்ல. எனக்கு இப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது பாலா சார். உனக்கு என்ன பயம்? தாத்தா கிட்ட போய் சொல்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்னை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பதட்டம் ஆகுறேன். நான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஏமாற்றிக்கிட்டு இருக்கோங்கிற எண்ணம். சரிதான், இது போல் எண்ணமெல்லாம் உனக்கு தோணுமா? எப்படி பார்த்தாலும் நீ பணத்துக்காக தானே இங்கே வந்திருக்கிற. சும்மா அதையே சொல்லாதீங்க சார் என்றவள், சரி, நான் அப்படியே வெளியே போய் சுற்றிட்டு வரேன் என்று நகர, சரியாக அதே நேரத்தில் அர்ஜுன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். இவளை பார்க்கவுமே, ஹாய் ஏஞ்சல், ஏன்னா இந்த பக்கம்? தாத்தாவோட ஆர்டர், ஆஃபீஸில் போய் ஏதாவது கற்றுக்கணுமா? தயங்கியபடியே இவள் சொல்ல சிரிக்க ஆரம்பித்தான். சரியா போச்சு, பாலாவுக்கு நல்ல அசிஸ்டண்ட் கிடைச்சாச்சு போல இருக்கே. நீ வேற, ஏன் அவளுக்கு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, எதுவுமே தெரியறதில்ல. தாத்தாவுக்கு வேலை இல்லை, தண்டத்துக்கு தினமும் வந்து சுற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறா. டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. நீ ஏதாவது வேலை கொடுத்து அவள் செய்ய தெரியலன்னா சொல்லணும். நீ ஃபைல் கிட்டேயே விட்டுருக்க மாட்ட. ஹலோ ஏஞ்சல், வா, ஏன் நானும் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன். பக்கத்தில் எங்கேயாவது போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம் என்று சொல்ல, இவளோ பாலா முகத்தை பார்த்தாள். என்ன, அவனோட முகத்தை பார்த்தா என்ன அர்த்தம்? காஃபி குடிக்க கூப்பிட்டது நான், என் பின்னாடி வா என்று இவளது கரம் பற்றி அழைத்து செல்ல, பாலாவோ தலையாட்டியபடி சிரித்து கொண்டு அமர்ந்திருந்தான். விடுங்க அர்ஜுன் சார், முதல்ல கையை விடுங்க. ஏய், என்ன அர்ஜுன் சாரா? ஐயோ, உள்ளே பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த பேச்சு உன்கிட்டையும் வருது. அர்ஜுன், தொடாமல் பேசுங்க, தொட்டு பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல என்று ஒரு அடி நகர, சரியா போச்சு, நீ எல்லாம் எந்த வருஷத்தில் இருக்கிற? காலம் மாறிக்கிட்டு இருக்குதுமா. நான் எல்லாம் ஜென்டில்மேன், இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது என்று சொன்னபடியே நேராக அங்கிருந்த காஃபி ஷாப்பிற்குள் இருவரும் நுழைந்தனர். 2 காஃபி, உனக்கு என்ன சாப்பிட வேணும் என்று கேட்க இவளோ சுற்றிலும் பார்த்துவிட்டு ஒரு பப்ஸ் என்று சொல்லவும் சிரிக்க ஆரம்பித்தான். என்ன சிரிக்கிறீங்க? பின்ன சிரிக்காம என்ன பண்ணுறேன் சொல்கிற? இது ரெஸ்டாரண்ட், இங்கே எல்லாம் பப்ஸ் விற்க மாட்டாங்க. இரு, நானே உனக்கும் பார்த்து ஆர்டர் பண்ணுறேன் என்று சொன்னபடியே உணவை ஆர்டர் செய்து கொண்டிருக்க பின்னால் பாலாவும் வந்திருந்தான். இவர்களுக்கு எதிரே வந்து அமரவுமே அர்ஜுனுக்கும் ஆச்சரியம். என்னடா, வழக்கமாக பிஸ்னஸ் நேரத்தில் நகர மாட்டேன், அதிசயமாக ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வந்திருக்கிற. என்ன செய்கிறது, எனக்கும் பசிக்கிற மாதிரி இருந்தது, அதுதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிற, அதையே எனக்கும் பண்ணிடு. ஓகே ஓகே, சொல்லிடுறேன் என்று சொன்னவன் பேச ஆரம்பிக்க இவளோ அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் பாலாவை கலாய்க்க ஆரம்பித்திருந்தான். என்ன, காதலியெல்லாம் திரும்ப வந்துட்டால, இன்னும் உன்னை வந்து பார்க்கலையா? வந்ததும் இங்கே தான் வருவான்னு நினச்சேன்.
சும்மா சொல்லாதடா, எனக்கும் அவளை பார்க்க இஷ்டம் இல்லை. ஆமாம், அப்படி தான் சொல்லிக்கிட்டு சுற்றுவேன். நேரில் வந்து பார்த்ததும் எல்லாமே மாறிட போகுது. எனக்கு தெரியாதா நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு காதல் பயிரை வளர்த்தீங்கன்னு? நான் நேரில் பார்த்தவன் என்று சொல்ல இவளோ ஆர்வமாக கவனித்தாள். நீ என்ன இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற? அப்படின்னா உங்களுக்கும் சஞ்சனா மேம் தெரியுமா என்று கேட்க, ஆமாம் தெரியும். நானும் பாலாவும் ஃப்ரெண்டு. அதுபோல் சஞ்சனாவும் பாலா வீட்டில் கிட்டத்தட்ட வளர்ந்த பொண்ணு தான். அப்படிங்கிறப்போ எனக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படின்னா, அர்ஜுன் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களா? நீங்கள் சஞ்சனா மேடமை பார்த்தீங்கன்னா, எனக்கு அறிமுகப்படுத்துகிறீங்களா? நான் ஒரே ஒரு தடவை அவங்கக்கிட்ட பார்த்து பேசணும். அவ்வளவு அவங்கள நேரில் பார்க்கணும். அவங்க ஏற்கனவே தெலுங்குல ஒரு படம் நடித்து முடிச்சிட்டாங்க தெரியுமா? அது சூப்பர் ஹிட் என்று ஆர்வமாக பேச ஆரம்பிக்க, பரவாயில்லையே, பாலாவுக்கு தெரியாதது நிறைய விஷயம் உனக்கு தெரியும் போல இருக்கே. என்ன பாலா, உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியும், அந்த படம் ஹிட் அடித்ததுன்னு தெரியும். அவள் இது வரைக்கும் என்னோட கான்டாக்டில் தான் இருக்கிறா. ஃபோன் அப்பப்போ பண்ணுவா. எனக்கு தான் பேச இஷ்டம் இல்லாமல் பேசுகிறதில்ல. ஆனால் வாட்ஸ்அப்பில் தினமுமே 100 மெசேஜ் வரும் என்று ஃபோனை எடுத்து இவளிடம் நீட்ட, பாருடா 4 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, பார்த்துக்கிட்டது பேசினதுக்கிட்டது இல்லை. நாங்கள் கோபமாக இருக்கிறோம், நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனால் இன்ன வரைக்கும் 2 பேரும் கான்ட்ராக்டில் தான் இருக்கிறீங்க, அப்படித்தானே? அர்ஜுன் ப்ளீஸ் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறியா? நானே கடுப்பில் இருக்கிறேன். அவளை யார் இப்போ இங்கே வர சொன்னது? என்னை பொறுத்த வரைக்கும் அவள் என்னோடய லைஃப்பில் இருந்து மொத்தமாக விலகி போயிட்டா. உனக்கு தெரியாது அவள் எந்த நேரம் போனான்னு. உனக்கு தெரியும் தானே? அவள் போகும்போது இங்கே அத்தனை குழப்பம், அத்தனை பிரச்சனை. நியாயமாக பக்கத்தில் இருந்திருக்கணும். எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் பாலான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். அவள் கலட்டி விட்டுட்டு தானே போனா. இப்போ திரும்ப வந்தால் மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பேசணுமா? பாலா, லவ்னா அப்படிதான்டா இருக்கும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்காக நீ அவள் பேரில் வச்சிருக்கிற அன்பு பொய் கிடையாது. அதே மாதிரி சஞ்சனா உன் மேலே வச்சிருக்கிற காதலும் பொய் கிடையாது. நிச்சயமாக எழுதி வச்சுக்கோ. அவன் உன்னை வந்து பார்த்தான்னா அடுத்த நிமிஷம் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவகிட்ட நீ பேச ஆரம்பிச்சிடுவ. எவ்வளவு பெட் கட்டலாம் என்று கேட்க, ஆளை விடு என்று சொன்னபடியே காஃபியை குடிக்க ஆரம்பிக்க, வைஷ்ணவியோ அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்தாள். சற்று நேரம் எல்லாம் எழுந்தவன், வைஷ்ணவி முடிஞ்சுதா, கிளம்பலாமா என்று கேட்க, என்னடா திடீர்னு வைஷ்ணவியை கூப்பிட்ற? அவளுக்கு தான் அங்கே ஆஃபீஸில் எந்த வேலையும் தெரியலன்னு தானே சொன்னேன். நான் கொஞ்சம் நேரம் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். வேலை இல்லாமல் கடலை போட்டுக்கிட்டு இருப்ப. அதுக்கு இது நேரம் கிடையாது. உன்னோட வேலையை பாரு, நீ எழுந்து வா என்று சொல்ல, சட்டனை எழுந்து நின்றவள் அர்ஜுனை பார்த்தபடியே பாலாவோடு சென்றாள். இந்த பாலா சரியில்லையே, என்ன பிரச்சனை? என்னமோ சரியில்லை, இதை என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறேன் என்றவன் பாலா சென்ற திசையை நோக்கி சென்றான். அர்ஜுன் உள்ளே சென்ற உடனேயே வைஷ்ணவியை திட்ட ஆரம்பித்தான். அவனை பற்றி உனக்கு தெரியாது, ஏன் நீ அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிற? அவன் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவனெல்லாம் இல்லை. அவன் பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தான், ஓவராக வலிகிற மாதிரி பேசுவான். பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா என்ன குறை சொல்லக்கூடாது. என்ன பாலா சார், என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? என்னை பார்த்தா யார் பின்னாடி யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தரை பார்த்தாலே தெரியும் அவன் எப்படிப்பட்டவன்னு, என்ன மாதிரி இருப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். பொண்ணுங்களுக்கு உள்ளுணர்வு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதோ அது கரெக்டாக இருக்கும். எனக்கும் அர்ஜுன் சார் பற்றி ஓரளவுக்கு தெரியும். நான் ஏற்கனவே முன்னாடி கேரளாவில் பார்த்துருக்குறேன். கொஞ்சம் வலிகிற மாதிரி பேசுவாரே தவிர அதை தாண்டி அவரை அப்பெல்லாம் தேவையில்லாமல் பொண்ணுங்களை தொடர்றவர் கிடையாது. நானும் 4-5 முறை அவர்கிட்ட பார்த்து பேசி இருக்கிறேன். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சித்தி இன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லியிருக்கிறாங்க. மணி 12 போவதில்லை என்று சொல்லிவிட்டு இவள் வெளியேற அதே நேரத்தில் அர்ஜுன் உள்ளே வந்தான். ஹாய் ஏஞ்சல், என்ன புறப்பட்டாச்சா? ஆமாம் அர்ஜுன், வீட்டில் சித்தி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உடனே வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் கிளம்புறேன். பார்த்துக்கோங்க என்று விட்டு நகர இவன் நேராக பாலா இருந்த இடத்திற்கு சென்றான். என்ன பாலா, நிறைய வேலை இருக்குதா? லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டு இருக்க. சரி, எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிற? இங்கே பாரு, தேவையில்லாமல் ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. எதுக்காக இப்போ திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை வந்து கேட்குற? இல்லை, சஞ்சனா வந்துட்டா உன்னை பார்த்தா எல்லாமே சால்வ் ஆகிடும்னு தோணுது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோடா. அர்ஜுன், இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலையும் இல்லை. கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறேன். இதை பற்றி நான் பேச வந்தேன்னா தயவு செஞ்சு கிளம்பு. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு கத்தை பேப்பரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர. எங்கடா போகிற? இதை ஜெராக்ஸ் எடுக்கணும், கொடுத்துட்டு வரேன் என்று சொன்னவன், நீ உட்கார்ந்துரு, இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நகர, என்ன செய்வது என்று தெரியாமல் போல ஒவ்வொரு ரோவாக இவனுமே ஓப்பன் செய்து மூடி விளையாடி கொண்டிருக்க, சற்று முன்பு சஞ்சனா பார்த்த அதே டிராவை ஓப்பன் செய்தான். உள்ளே இருந்த ஃபைலை எடுத்து பார்த்தவனுக்கு புரிந்துவிட்டது. பேத்தி கிடச்சிட்டா, அப்படி இருந்து எதுக்காக இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கிற என்று சொன்னபடியே கடைசியாக 2 நாட்களுக்கு முன்னால் சங்கர் அனுப்பியிருந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தவன் நெற்றியை சுருக்கினான். அப்படின்னா இந்த வைஷ்ணவி உன் வீட்டு பொண்ணு இல்லையா?
நான் விளையாட்டு போல் சொன்னது தான் நீ செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறியா? யாரோ ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து தாத்தா கிட்ட பேத்தின்னு பொய் சொல்லி நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறியா? அதனால தான் அந்த வைஷ்ணவி பொண்ணுக்கிட்ட பேச போனால் ஏதாவது கண்டுபிடிச்சிடுவனோன்னு பயத்தில் நடுங்கிற போல இருக்கே என மனதிற்குள் 100 கேள்விகள் தோன்ற பாலா வருவது தெரியவுமே வேகமாக ஒன்றும் தெரியாதவன் போல ஃபைலை இருந்த இடத்தில் வைத்துவிட்டு நகர்ந்தான். இதோட அத்தியாயம் நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.